கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்கள் யாவரோடும் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. இந்த நாளுக்குரிய ஆறுதலின் வார்த்தையை கேட்கலாமா? எபேசியருக்கு எழுதினதான நிருபம் அதன் 4ஆம் அதிகாரம் அதன் 2ஆம் வசனம். மிகுந்த தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபேசியர் பட்டணத்தாருக்கு நிருபத்தை எழுதி அனுப்பும் பொழுது அவர் ரொம்ப அழகா சொல்றாரு. இங்கே சொல்லப்பட்டிருக்குது, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும். இன்னைக்கு பிரச்சனையே என்ன அப்படின்னு சொன்னா, குடும்பத்திலேயா இருந்தாலும் சரி, அது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, இந்த மனத்தாழ்மையை நம்ம கடைபிடிக்கணும், அதை கற்றுக் கொடுக்கணும். இன்னைக்கு குடும்பத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, பிள்ளைகள் அதை பார்க்கிறார்கள். இப்போ கணவன் மனைவி உள்ள ஒரு சண்டை வருது அப்படின்னு சொன்னா, அப்போ பிள்ளைகள் இடத்துல கேட்டாக்கா, யார் மேலம்மா தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, எங்க அப்பா ரொம்ப மோசம், எங்க அப்பா கோவப்பட்டு அப்படி திட்டிடுவாரு, பயங்கரமா திட்டுவாரு அப்படின்னு சொல்லி அப்பாவை பத்தி பிள்ளைங்க சொல்றாங்க. அம்மா அம்மா அதை விட ரொம்ப மோசம், அவங்க என்ன பண்ணுவாங்க, பேச மாட்டாங்க, ஆனா இருக்கிற பாத்திரத்தெல்லாம் தூக்கி போட்டுடுவாங்க, அவங்க வீட்டில் சமைக்கவே மாட்டாங்க, அவங்க ரொம்ப மோசம். அப்போ அப்பா என்னம்மா செய்வாரு? அப்பா என்ன பண்ணுவாரு? திட்டிட்டு அவரு கோயிலுக்கே போக மாட்டாரு, ஆலயத்துக்கே போக மாட்டாரு. அம்மா அவங்க வீட்லயே இருக்க மாட்டாங்க, கோச்சிட்டு இருப்பாங்க, சமைக்க மாட்டாங்க, ஆலயத்திலே தான் இருப்பாங்க. அப்பா பாஸ்டருடைய பேச்சே கேட்க மாட்டாரு, அம்மா பாஸ்டருடைய பேச்சு தான் வேத வாக்கா கேட்பாங்க. இப்படி மாறி மாறி பிள்ளைகள் அந்த குடும்பத்துல நடக்கிற அந்த காரியங்களை சொல்லும் பொழுது, யார் மோசமானவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறத விட, யார் நல்லவங்க அப்படின்னு சொல்லி கேட்கறத விட, யாருடைய குற்றங்கள் அவங்களுடைய கண்களுக்கு இது தவறு அப்படின்னு சொல்லி தெரியுதுன்னு சொல்லி யார் பார்க்குறாங்களோ அவங்க தான் அதை திருத்தி கொள்ள முடியும். அன்பானவர்களே, நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், எல்லா குடும்பங்களிலேயும் பிரச்சனைகள் வரதான் செய்யுது. ஆனா எபேசி பட்டணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அறிவுரையாக எழுதி அனுப்பும் பொழுது அவர் சொல்றாரு, நீங்க மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் இருங்கள், ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்ளுங்கள். இன்னைக்கு ஒருவரை ஒருவர் தாங்கணும்னா விசேஷ விதமாக கணவன் மனைவியை தாங்கணும், மனைவி கணவனை தாங்கி பிடிக்கணும். எப்படின்னு சொன்னா, தன்னுடைய பொருளாலும் தன்னுடைய ஒவ்வொரு செயலாலும் கணவன் மனைவியை தாங்குவது போல, கணவனுக்காக மனைவி தன்னுடைய சரீரத்திலேயும் தன்னுடைய ஜபத்திலேயும் ஒவ்வொரு விஷயங்களையும் தாங்கி பிடித்து, அப்போ ஒருவருக்கு ஒருவர் அப்படியாக குடும்பத்தை நடத்தும் பொழுதுதான் பிள்ளைகள் அதை பார்த்துதான் அவர்கள் வளருகிறார்கள். அப்பொழுதுதான் ஒரு நல்ல ஒரு சாட்சி உள்ள ஒரு குடும்பமாக அது இருக்க முடியும். அன்பானவர்களே, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், வேதம் நமக்கு கற்றுக் கொடுப்பது எல்லாம் நன்மைக்காக. நீ மட்டும்தான் தப்பு செஞ்ச, நான் தப்பு செய்யல அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கொண்டே போவோம் என்று சொன்னால் அதுக்கு ஃபுல் ஸ்டாப்பை வைக்க முடியாது, கமா மட்டும்தான் போட முடியும். நம்மளுடைய தவறுகளை நம்ம உற்று நோக்கி பார்த்து இது தவறு அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவத்தை தேவன் நமக்கு கொடுப்பாராக. அதே போல நம்ம மற்றவர்களுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் நம்முடைய சமாதானத்தை நம்ம கெடுத்துக் கொள்ளக்கூடாது. கூடுமான மட்டும் நம்ம ஒவ்வொரு காரியங்களும் சமாதானமா ஒரு விஷயத்த நம்ம எப்படி அணுகணும்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குதுன்னா, நீங்க மிகுந்த மன தாழ்மையோடு சாந்தத்தோடு, அழகா அவர் சொல்றாரு, நீடிய பொறுமை உள்ளவர்களாய். ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே சட்டுன்னு சொல்லி கோவப்பட்டு, எனக்கு தெரியாம இது செஞ்சிட்டீங்களா, எனக்கு தெரியாம இது பேசிட்டீங்களா, எனக்கு தெரியாம இது நடத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லி
மாறாக கொஞ்சம் பொறுமை உள்ளவர்களாக அந்த விஷயத்தை நீங்கள் கையாளுவீங்க அப்படின்னு சொன்னால் வசனம் சொல்லுகிறது ஞானம் விளங்க வாய்களை திறக்கணும். அப்போது நம்முடைய குடும்பமானது இயேசுவின் குடும்பம் என்று சொல்லி நம்ம பெயர் பெறணும் அப்படின்னு சொன்னால், அன்பானவர்களே, எல்லாவற்றிலேயும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்படும் பொழுது குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். அன்பானவர்களே, வீட்டில் நடக்கிற எல்லாவற்றையும் பிள்ளைகள் பார்க்கிறார்கள். நம்ம வசனத்தை கேட்டு வசனத்தின்படி வாழணும் அப்படின்னு சொன்னால், நம்ம வசனத்தின்படியாக விட்டு கொடுத்து மனத்தாழ்மையோடு ஒருவரை ஒருவர் தாங்கி பிடித்து நீங்கள் நடக்கும் பொழுது எல்லாவற்றையும் தேவன் சமாதானமாய் மாற்றுவார். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களுக்கு சமாதானத்தை கற்றிடுவாராக. நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, குடும்பங்களிலேயே சமாதானங்களை கெடுக்கவும் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே, குடும்பத்தில் கசப்பை விதைக்கிறதான எல்லா அசுத்த ஆர கிரியைகளுக்கு என் பிள்ளைகளை விலக்கி தெய்வீக சமாதானத்தினால் மூடிக்கொடுங்கன்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் இந்த வார்த்தை பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் ஒரு ஆண்டவரே அப்பா மாற்றங்களை கொண்டு வரட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.